மழை வெள்ளத்தில் மயானம் மூழ்கியதால் பைபாஸ் சாலையோரம் மூதாட்டியின் உடல் எரியூட்டப்பட்ட அவலமும், அதை பார்த்து மூதாட்டியின் கணவர் கண்கலங்கிய நிகழ்வும் மனதை ரணமாக்கியுள்ளது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அடுத்த குமராட்சி ஊராட்சியில்தான் இந்த அவலம் அரங்கேறியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் பெய்த மழையின் காரணமாக காட்டுமன்னார் கோயில் உள்ளிட்ட பகுதிகளில் குளம், ஏரிகள் உள்ளிட்டவை வெள்ளத்தால் நிரம்பியுள்ளன. இது போதாது என வீராணம் ஏரியிலிருந்தும் உபரி நீர் திறக்கப்பட்டதை தொடர்ந்து குமராட்சி உட்பட 20க்கும் மேற்பட்ட கிராமங்களை வெள்ளம் சூழ்ந்திருக்கின்றன. விளைநிலங்களோடு சேர்ந்து கிராமங்களிலிருந்த இடுகாடுகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. இந்த சூழலில்தான் குமராட்சி ஊராட்சியைச் சேர்ந்த கலியமூர்த்தி என்பவரது மனைவி ராஜகுமாரி என்ற மூதாட்டி உடல்நலக்குறைவால் உயிரிழந்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து சிதம்பரம் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையின் இரு பக்கமும் எல்லா பேங்க்லயும் லோன் வேணுமான்னு கேக்குறாங்க. ஆனா அப்ளை பண்ண லோனே கிடைக்க மாட்டேங்குது. பர்சனல் லோனுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும்னா ஃப்ரீடம் ஆப்பை இப்பவே டவுன்லோட் பண்ணுங்க. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை வெள்ள நீர் சூழ்ந்த நிலையில் மூதாட்டியின் உடலை எரிக்க வழியில்லாமல் தவித்த உறவினர்கள் பைபாஸ் சாலை ஓரத்திலேயே உடலை எரியூட்டிய வேதனையான நிகழ்வு நடந்திருக்கிறது. குமாரி என்கின்ற பெண்மணி இறந்துள்ளார். அவரை அடக்கம் பண்ணுவதற்கு எங்கள் சுடலை பாதை நீரால் மூழ்கப்பட்டது. ஆகையால் இந்த தேசிய நெடுஞ்சாலை ஓரமாக அவரை நேற்று அடக்கம் பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது. எரித்த சடலத்தின் அருகே அவரது கணவர் கலியமூர்த்தி நிர்கதியாக கவலையுடன் நின்றிருந்ததை சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள் அதிர்ச்சியுடனும் வேதனையுடனும் பார்த்து கடந்து சென்ற சம்பவம் மனதை ரணமாக்கியுள்ளது. ஒவ்வொரு மழைக்காலத்திலும் இறந்தவரின் சடலத்தை எரிக்கப் போகும்போதெல்லாம் இடுகாடு வெள்ளத்தில் மூழ்கிவிடுவதாக வேதனை தெரிவித்திருக்கிறார் குமராட்சி பகுதியைச் சேர்ந்த விவசாயி இளஞ்செழியன். ஃபுல்லாக போகுது, அதால் அங்கே எரிக்க முடியல. அந்த அப்படி ஒரு சூழ்நிலை தேசிய நெடுஞ்சாலையிலே பிரயோகத்தை வச்சு எரிக்கிற சூழ்நிலை வந்துச்சு. வரக்கூடிய காலங்களில் அந்த மாதிரி ஒரு நிலை இல்லாமல் எங்களுக்கு மின்மயான கொட்டா அமைச்சு தரணும். இருக்கிற ரெண்டு பக்கத்தில் இருக்கிற சுடலையை உயரமாக தூக்கி மண்ணடிச்சு எந்த நாள்லையும் நாங்கள் பிரேதம் புதைக்க கொள்ள வசதி ஏற்படுத்தி கொடுக்க தமிழக சர்க்காரை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதே சமயம் கும்பராட்சியில் மேலும் ஒருவர் இறந்ததால் அந்த உடலையும் சாலையோரத்தில் வைத்து எரிக்க முடியாத சூழ்நிலைக்கு கிராமத்தினர் தள்ளப்பட்டனர். இதன் காரணமாக ஊரில் உள்ளவரின் தோட்டத்தில் வைத்து உடலை எரித்த வேதனை சம்பவம் அரங்கேறியது. ஆகவே சடலத்தை எரிப்பதற்காக சாலை ஓரத்தில் நல்லதொரு மாற்று இடத்தை அமைத்து தர வேண்டும் அல்லது மின்மயானம் அமைத்து தர வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஒருவரின் சடலத்தை அடக்கம் செய்வதில் கூட இப்படி மனதை நொறுங்க வைக்கும் அளவிற்கு துன்பத்தை அனுபவிக்கும் இந்த பகுதி மக்களுக்கு அரசு விரைந்து ஒரு தீர்வை ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதே பலரது எதிர்பார்ப்பும் கூட. தந்தி டிவி செய்திகளுக்காக செய்தியாளர்கள் ஜே கார்த்திகேயன் மற்றும் அகிலன்.